உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட பேரனும் இந்நாள் எதிர்க்கட்சி சட்டமன்ற தலைவரான உதயநிதி ஸ்டாலினுடைய மகனுமான இன்பநிதி லண்டன்ல BA ஹானர்ஸ்ல ஸ்போர்ட்ஸ் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அவருடைய படிப்பை பார்த்தீங்கன்னா முடிச்சு இப்போ கிராஜுவேஷன் டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அவர் குடும்பத்தோட கொண்டாடின அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு. இப்போ படிப்பை முடிச்ச இன்பநிதி அடுத்த கட்டமா என்ன முடிவு எடுக்க போறார் அப்படின்றதுதான் சோசியல் மீடியால பலவரும் பரவலா பேசிட்டு இருக்காங்க. இன்பன் உதயநிதி இங்கிலாந்துல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான ஒரு டிகிரி படிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அவர் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆன உடனே அந்த டிகிரி ரிலேட்டடா வேற ஏதாச்சும் வேலை பார்ப்பாரா, இல்லைன்னா தன்னுடைய அப்பாவோட கம்பெனியான ரெட் ஜெயன்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியை அவர் தலைமை தாங்கி அதை பார்த்துக்குவாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அதே போல இயக்குனர் மாரி செல்வராஜுடைய இயக்கத்துல இன்பன் உதயநிதி முதல் படத்துல நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரியும் பைசன் காலமாடன் திரைப்படத்தோட ப்ரொமோஷன்ஸ் அப்போ மாரி செல்வராஜ் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கடைசி திரைப்படமான மாமன்னன் திரைப்படத்தையும் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. என்னதான் அவர் சினிமா சைட்லயே கொஞ்ச நாளுக்கு இருந்தாலுமே அவரும் கூடிய சீக்கிரத்துல DMK கட்சியில இணைவாரா அப்படின்ற கேள்வியும் எழுப்பப்படுது. அதற்கு முக்கியமான காரணம், கடந்த முறை சட்டசபை கூட்டத்தொடர் நடந்த அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டியை அது ஒரு போஸ்டா இன்பன் உதயநிதி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ணியிருந்திருக்கிறாரு. அதனால அவர் கட்சியிலையும் அவர் இணைவாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அதே போல கரூர்ல சமீபத்தில் பேசின CM விஜய் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட திமுக தலைவர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி கிண்டலா பேசியிருந்திருக்கிறாரு. பலரும் அது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே மு.க. ஸ்டாலின் அவர்கள் போன ஜூலை 4ஆம் தேதி தன்னுடைய லண்டன்ல இருக்கிற பேரனை பார்க்கறதுக்காகவும் இந்த கிராஜுவேஷனை அட்டன் பண்றதுக்காகவும் தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் லண்டனுக்கு போயிருந்திருக்கிறாரு. அதனால திமுக தரப்புல இருந்து CM விஜய் அவர்களுடைய பேச்சுக்கு இப்போ ஒரு பதிலடி கிடைச்சிருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.